எங்க அப்பாவோட அண்ணா அவங்க வந்து குழந்தையா இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து நாங்க சாமி கும்பிடுவோம். வருஷம் வருஷம் தை மாசம் பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்துட்டு கெடா வெட்டி நாங்க வந்து சாமி கும்பிடுவோம். அதுக்கப்புறம் அது வந்து தோப்புல தான் நாங்க வந்து அந்த சாமியா எடுத்து வச்சிருக்கோம். அங்க போயிட்டு சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெடாலாம் பிடிச்சிட்டு எல்லாம் போனோம். சரி தோப்புக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சா அப்படின்ட்டு இந்த காயெல்லாம் நல்லா வளர்ந்துருந்தது. பீர்க்கங்காய், பரங்கிக்காய், கொய்யாக்காய் எல்லாமே ரொம்ப அழகா வந்துருந்துச்சு. ஏன்னா கொய்யாக்காய்லாம் ரொம்ப பிஞ்சா இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அத்தை வந்து நான் உனக்கு இளநீ வெட்டி தரேன் வா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. என்னதான் கூலிங் கிளைமேட்டா இருந்தாலும் ரொம்பவே பாடி வந்து ஹீட் ஆயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் சரின்னு ஆளுக்கு ஒரு இளநீ குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்க அத்தை பொண்ணு வந்துட்டு எல்லாம் டான்ஸ் ஆடி எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்களா, அவளுக்கு தெரியாமலே அவளை ஷூட் பண்ண. அப்புறம் சிரிச்சுட்டே இருந்தா. அப்புறம் ஒரு வழியா சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் சமையல்காரங்களை போட்டோம். எப்போதுமே வருஷம் வருஷம் நாங்களே சமைச்சு எல்லாத்துக்கும் பந்தி போடுறதுனால ரொம்ப மெயின்டைன் பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால இந்த தடவை வந்து சமையல்காரங்களை போட்டுட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு பரிமாறிட்டு அப்புறம் கடைசியா தான் நாங்க சாப்பிட்டோம். அதை பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கே முடியல. கால் பயங்கரமா வலி எடுத்துருச்சு. அப்புறம் எங்க அத்தையோட 25th ஆனிவர்சரியா அவங்களுக்கு ஒரு கேக் கட் பண்ணி இந்த டேவே ஒரு வழியா கம்ப்ளீட் பண்ணியாச்சு.